அமளி காரணமாக மதியம் 2 மணிக்கு கூடிய நாடாளுமன்றத்தின் நிர்வாகிகளும் வருகிற 18ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், எதிர்க்கட்சிகளுடைய கடும் அமளி காரணமாக மீண்டும் ஒத்திவைக்கப்பட்ட அவைகள் டிசம்பர் 18 வரை இரு அவைகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது பற்றிய தகவல்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ஓவர் டு யூ ரமேஷ். இந்த நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு சம்பவத்தை முன்வைத்து 2வது நாளாக நாடாளுமன்றம் முடங்கும் சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. காலை இந்த விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மேற்கொண்ட தொடர் அமளிகளால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை தொடங்கிய ஒரு சில நிமிடங்களிலேயே ஒத்திவைக்கப்பட்டது. மதியம் 2 மணி வரை. 2 மணிக்கு மீண்டும் அவை கூடிய போது இந்த பாதுகாப்பு குளறுபடி சம்பவம் தொடர்பாகவும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்ப பெற வலியுறுத்தியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மேற்கொண்ட அமளியினால் மக்களவை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே திங்கட்கிழமை, அதாவது டிசம்பர் 18ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவையிலும் கிட்டத்தட்ட இதே நிலைதான். அவர்கள் 13 நோட்டீஸ்களை கொடுத்திருந்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக அவையை ஒத்திவைத்து விட்டு விவாதம் நடத்த வேண்டும் என. ஆனால் அந்த நோட்டீஸ்களை ஏற்கவும் என்று சொல்லிவிட்டார். அதே போல உள்துறை அமைச்சர் இந்த விவகாரம் தொடர்பாக அவைக்கு விளக்கம் அளிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ஆனால் அவைத் தலைவர் எத்தனையோ முறை அவர்களை சமாதானப்படுத்தியும் அது எடுபடாததால் மாநிலங்களவையும் திங்கட்கிழமை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.